இன்னொரு சேஞ்சஸ் வந்து December 15க்கு வருது. That's a very important one for முதல் அந்த வீடு வாங்குற ஆக்கள். ஒன்று வேண்டுறீங்க 5 இயர்ஸில் அது $1.5 million 15 லட்சத்துக்கு போனாலும் அதே ஏரியாவில் இன்னொரு வீடு வேண்ட போகிறீங்கன்ற நவம்பருக்கு ப்ரா வந்து இப்போ நீங்கள் டிடியில் மோகஜ் வச்சுருக்கீங்க, சிஐபிசியில் மோகஜ் வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த லெண்டரோடையும் போய் வேரியபிள் ரேட் குறைஞ்சு கொண்டு வந்தது எப்பவுமே குறைவாக தான் இருக்கும். இந்த ஃபிக்ஸ் வந்து கேரண்டீட் அந்த ரேட் அப்படியே இருக்கும். iConnect mortgageல இருந்து கஜன் Kunabalasingam. This is why she said, don't say the last name. You screw it up. This is what she called it. Vanakkam, welcome back to another episode of The Honest Talk. இன்றைக்கு ஒரு famous mortgage broker and owner and a good friend Kajan வந்திருக்கிறார். Kajan வணக்கம். வணக்கம். என்னென்ன நாங்கள் மீட் பண்ணினாங்க? We saw each other so many times, bro. கணக்கு mutual friends இருக்கிறோம். With a cousin, one of my good friends, right? So அப்போ அவன் இந்த வீட்டை மீட் பண்ணினது. இப்போ we went out for a coffee ஒருக்கா. Beginning of the year and look, the end of the year we're meeting again. So அந்த காஃபியில் எங்களோட கோல் வந்து ஒரு பாட்காஸ்ட்டுக்கு செய்யணுமெண்டு நாளாக கதைச்சு கொண்டு இருந்தது. நாங்களும் என்னோட இவர் ஃபேமஸ் iConnect mortgages, right? Very famous. He's not only a mortgage broker but he's also an owner, right? அப்போ எனக்கு வந்து அவ்வளோத்துக்கு லெவல் அப் பண்ணின பிறகு தான் இல்லை ப்ராக்டிஸ் பண்ண பிறகு தான் கஜனை கூப்பிடுவோம். You did really well. அப்போ இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டூடியோ வச்சிருக்கிறபடியா கஜன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். உங்களை பற்றி சொல்லுங்கள் கஜன், எவ்வளோ வருஷமாக நீங்கள் மோர்கேஜ் ப்ரோக்கராக இருக்கிறீங்க? ஸோ நாமளாக வந்து துவங்க வந்து I was working at TDயில் முதல்ல வேலை செஞ்சேன் as a CSR and then worked into CIBC and BMO. அதுக்கு பிறகு we ended up being a mortgage brokers. We opened up iConnect, myself and my partner at that time. Right. And we transitioned ஒரு 8 வருஷமாக இப்போ iConnect brand பண்ணிட்டு வர்றோம் and 8 going into 9 வருஷம். That's amazing. அப்போ 3 out of the major 5 banksல வேலை செய்திருக்கீங்க. அந்த experience. What I love about you is because you have that connection, right? So you have a wealth of network இருக்கு. So அப்போ எல்லா பேங்க்ஸோடையும் எவ்வளவு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? எங்களோட சைடில் வந்து இப்போ ஏர் லெண்டர்ஸ் இருக்கணும். ஸோ BMO, ஸ்கோஷா, டிடி அண்ட் தென் எங்கள்கிட்ட வந்து வேறு அந்த ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸும் இருக்கணும். அவளும் பேங்க் தான், ஆனால் அவங்க வந்து A பிஸ்னஸும் ஆல்டர்னேட்டிவ் பிஸ்னஸ் B பிஸ்னஸும் செய்கிற வேணும். அதில் எப்படியும் ஒரு லெண்டர்ஸ் இருந்து பார்த்தா எப்படியும் ஒரு 150 லெண்டர்ஸ் கிட்டே இருக்கணும். ஆப்வியஸ்லி நாங்கள் எல்லாரோட வேலை செய்கிறதில்ல, பட் ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக ஒரு 25 லெண்டர்ஸோட வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து மோர்கேஜ் ப்ரோக்கர் மட்டுமே இல்லை, யூ ஆல்சோ ஓன் அ ப்ரோக்கரேஜ், ரைட்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் வழங்கப்படுத்துறீங்களா? லைக் இப்போ எங்களுக்கு கணக்கு ஆடியன்ஸ் இருக்கிற மோர்கேஜ் ஏஜென்ட்ஸ், ரைட்? அதை வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே நீங்கள் ஹெல்ப் பண்ணி மென்டர் பண்ணி வேலை செய்யலாம், ரைட்? ஸோ இப்போ வந்து வேறு ப்ரோக்கரேஜஸ் இருக்கணும், ரைட்? வேறு கம்பெனி இருக்குது. எல்லாருக்கும் வந்து டைம் இருக்காது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு. I'm a little bit established, meaning that I've been in the industry for some time. Industry இருக்கிறபடியா I also want to give back to. At the same time, if there's any new agents or stuff, I do mentor them. Okay. And at the same time, I'm willing to teach them how to do the mortgage the right way. I always say one thing, mortgage வந்து ஒரு art மாதிரி. Yes, you say that. Right? It's an art, right? Not everyone is good at drawing it, but you can learn how to do it properly. ஸோ அப்போ நீங்களும் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட்டுண்டா கஜன்கிட்ட ரீச் அவுட் பண்ணலாம் அண்ட் ஜாயின் ஹிஸ் ப்ரோக்கரேஜ் அண்ட் ஹில் டீச் யூ த ரைட் வே டு டூ திங்ஸ் அண்ட் பி அ ப்ரொஃபஷனல். இப்போ ஒரு ஆள் மோர்கேஜ் எடுக்க போய் பேங்க்குக்கு போய் ஒரு டிடிஓ சிஐபிசிக்கு போகிறதை விட உங்கள்கிட்ட மோர்கேஜ் ப்ரோக்கர்கிட்ட வர்றது என்ன வித்தியாசம்? That's a good question, Dinesh. என்ன ஏதாண்டா எல்லாரும் யோசிக்கிற வந்து நாங்களே ஒரு பேங்க்கில் போய் செக் பண்ணுவோம் என்ன ரேட் அதில் எடுக்கலாம்ண்டு. ஆனால் என்ன எடுக்க மாட்டா, இப்போ நீங்கள் டிடிகிட்ட போனீங்கன்னா அந்த டிடின்ற மட்டும்தான் அவள் உங்களுக்கு சொல்ல முடியும், ரைட்? டிடி ப்ராடக்ட் மட்டும் தான் அவள் உங்களுக்கு காட்ட முடியும். அப்போ எல்லாட்ட பாலிசியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள்கிட்ட வரைக்கும் வந்து எந்த மோர்கேஜ் ப்ரோக்கர்கிட்ட இல்லை மோர்கேஜ் ஏஜென்ட்டை போய்க்க அவள் என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். அப்படின்னா வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ BMO இருக்குது, டிடி இருக்குது, ஸ்கோஷா இருக்குது. ஒரே கிரெடிட் புல்ல வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் நாங்கள் ரன் பண்ணலாம் அந்த டீலை. அப்படின்னா ஒரு பேங்க்கோட இன்ஸ்டிடியூஷன்ஸோட கம்பீட் பண்ண வைக்கலாம். 100%. இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் ரேட் அதுகளுக்கு வந்து we always look for the better rate. அடுத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களோட தமிழ் மக்களில் உண்டு, எல்லாரும் A lenders தான் போகணும்ண்டு, A lenders தான் பெஸ்ட் ரேட் தருவினமாண்டு. இஸ் தட் ட்ரூ? டு பி ஆனஸ்ட், எனக்கு நான் இப்போ ஒரு டீலை பார்க்க வந்து அட்வைஸ் படி தான் கொடுக்குறேன்னா, ஏல செய்கிறது வந்து இஸ் ப்ராபப்ளி த ஈஸியஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட், ரைட்? ஏல செய்யலாமண்டா தட்ஸ் வண்டர்ஃபுல், பர்ஃபெக்ட் கிரெடிட், பர்ஃபெக்ட் இன்கம், நோ ப்ராப்ளம். ஆனால் சில கிளைண்ட்ஸுக்கு வந்து அந்த வீடு பிடிச்சிருக்கண்டா, அவளுக்கு அந்த வீடு தான் வேணுமெண்டா சில நேரம் வந்து பிக்கு போகணும்.
ஆனால் முந்தி ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல்லாம் எல்லாரும் மாறுறது வந்து பிஸ்னஸ் ஏல செஞ்சுதாங்க ஏல செஞ்சுதாங்கன்னு. ஐ திங்க் இப்போ புரோக்கர்ஸ் மோர் ஸ்பெஷலிஸ்ட் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தபடியா இப்போ வந்து அவளுக்கு வந்து பியில் எடுத்து தந்தாலும் காணும்னு நினைக்கிறேன். ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி கம்பெடிட்டிவ், ரைட்? லைக் இப்போ முந்திய போல அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் அண்ட் இல்லை பி சைட். அண்ட் சம்டைம்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் கோ டு அ பி, வீடை லூஸ் பண்ணுறதை விட பிக்கு போயிட்டு பேருந்து நீங்கள் ஏக்கு மாற்றி கொடுக்கலாம், ரைட்? 100%. இப்போ சொல்யூஷன் ட்ரிவன், ரைட்? இப்போ நாங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குறது. அப்போ சில நேரம் வந்து இப்போ கோவிட் டைம் அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 2% இருந்தது, பி பிஸ்னஸ் ரேட் வந்து 3% இருந்தது. அந்த ஒரு வீதத்துக்காக அந்த வீடை விட இல்லாது, ரைட்? ஸோ இப்போ வந்து நார்மல் ரேட் வந்து பி சைடில் வந்து ஒரு 5%, 5.6 அப்படி கிட்ட போகுது. அண்ட் பேங்க்கில் வந்து எல்லாரும் கம்பேர் பண்ணுறது வந்து 5 வருஷம் ரேட்டு. எப்பயும் வந்து நான் சொல்கிறது வந்து யூ கேட் கம்பேர் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ். 1 year ஸ்கோஷர் ரேட் இல்லை டிடி ரேட்டை கம்பேர் பண்ணிக்க பி ரேட்டும் கம்பேர் பண்ணிக்க வந்து ரேட் இஸ் வெரி சிமிலர். ஆனால் எல்லாரும் சொல்கிறது வந்து பேங்க்கில் வந்து 5 வருஷம் ரேட்டை தான் பார்க்குறேன் வேணும். இப்போ இந்த பேங்க் ரேட்டுகள், இந்த ஃபிக்ஸ் ரேட் அதில் பற்றி கதைக்கு ஒன்று வந்து ஞாபகம் வருது. இதை பற்றி ஒரு விளங்கப்படுத்துறீங்களே, ஆக்கள் நினைக்கிறது இப்போ இந்த வீக் பேங்க்குக்கான வட்டி விதத்தை குறைச்சது, ரைட்? அப்போ திடீரென்று 5 year ஃபிக்ஸ் ரேட் வந்து குறையாது, ஏன்னா அது வந்து பாண்ட் யூஸை வச்சு தான், ரைட்? ஸோ மெயின் எனக்கு நேற்று முழுக்க கணக்கு ஃபோன் வந்தது. எல்லாரும் நினைக்கிறது வந்து 3.25 ரேட் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபிக்ஸ் ரேட் லோ வருது தான். ஆனால் உண்மையாக வந்து அது வந்து பேங்க்குக்கு வந்து லெண்ட் பண்ணுற ரேட். ஸோ பேங்க் ஆஃப் கனடா வந்து பேங்க்ஸுக்கு லெண்ட் பண்ணுறது வந்து 3.2. ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட் இருக்குது, ரைட்? அதெல்லாம் அவங்க மணி மேக் பண்ணுறது. அப்போ அதை எடுத்து தான் இப்போ ப்ரைம் ரேட் வந்து 5.45 ரேட் கட்டுக்கு போது 5.95 இருந்து அந்த ரேட் கட்டோட 5.45. இப்போ 5.45 வந்து இப்போ ஓனர் ஆக்கிபாய்ட் இப்போ இருக்கிற வீடு வாங்கினா ஒரு 1.9 to 1% டிஸ்கவுண்ட் எடுக்கலாம். அப்போ அந்த ரேட் வந்து 4.5 கிட்ட வரும். இது வேரியபிள் ரேட், வேரியபிள் ரேட். அண்ட் அகேன் கிளைண்ட்ஸை பொறுத்து, ரைட்? அவளுக்கு வேரியபிள் வேணுமா ஃபிக்ஸ் வேணுமா? ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் வந்து கணவர் வந்து வேரியபிள் தான் எடுக்கணும், ரைட்? அப்போ உங்களோட ஒப்பீனியனில் இப்போ கரண்ட்டாக, ரைட், ஹெடிங் இன் டு த நியூ இயர், நாங்கள் ஒரு புது வீடு வேண்டுமெண்டா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஃபிக்ஸுக்கு போகிறது நல்லமா இல்லை வேரியபிளில் வச்சுருக்கிற நல்லமா? டு பி ஆனஸ்ட், இப்போ எல்லாம் ஒரு கிளைண்ட் சுச்சுவேஷனை பொறுத்து I'm a big variable guy. எனக்கு வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு வந்து எப்பயும் வந்து எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி தேவை. தச்சமாக வீடு விற்க போயினமோ இல்லாட்டி எதுவும் செய்ய போயினோம்னா ரீஃபைனான்ஸ் பண்ண போயினோம்னா அவளுக்கு வேரியபிள் ப்ராடக்ட் மைட் பி சூட்டபிள். ஆன் ஆவரேஜ் அதில் சொல்லிட்டு முந்தைய ஒரு ஸ்டார்ட் ஒன்று வாங்கினா மேபி யூ கேன் டெல் மீ 60% ஆஃப் ஆல் ஃபிக்ஸ் மோர்கேஜஸ் பிரேக் பண்ணிவிடும் வித்தின் 3 years. அப்போ 3 year பெனால்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவலி எங்களோட அப்பாண்ட வீட்டுக்கு நான் அடித்து கேட்டு நான் நேற்று ஃபிக்ஸ் மோர்கேஜில் இருக்குது, 2.5 years இன்னும் ரிமைனிங் இருக்குது, $14,000 எடுக்குமா, ரைட்? ஐ வுட் சேவ் சம் மணி. ஏன்னா ஃபிக்ஸ் வந்து ஹையாக இருக்கிறபடியா அந்த மட்டும் ஃபிக்ஸில் தான் போக வேண்டி வந்தது. ஸோ அப்போ சேவ் பண்ணுவேன் கொஞ்சம் காசு, ரைட், மந்த்லி பேமெண்ட்டில். பட் ஐ ஹேவ் டு பே அப் ஃப்ரண்ட். அதான் பிரச்சனை. இப்போ ஃபிக்ஸில் போய் இப்போ நீங்கள் இந்த ரேட் எல்லாம் கூட வந்து கணசானவங்க வந்து என்ன செஞ்ச வேணும்ட்டா பேங்க் வந்து ஃபோன் அடிக்க ரினியூவல் வருது இல்லாட்டி ரேட் கூட போகுதுன்னு சொன்னோன்னே அவ எல்லாரும் ஃபிக்ஸுக்கு போயிருக்கணும். 5 வருஷம் ஃபிக்ஸ் வந்து அப்போக்கு வந்து 5.89 6% கிட்ட எடுத்த வேணும். இப்போ வந்து ரேட் வந்து 4% எடுக்கலாம், ரைட்? 4.5 அந்த ரேட்டில் எடுக்கலாம். அப்போக்காவது அந்த 2% 1.5% ஸ்ப்ரெட் இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த டைம் பிரேக் பண்ணுற டைமில் வந்து they have to make the money back, right? There's a differential. அப்போ அதை தான் நீங்கள் பெனால்ட்டியாக கட்ட போகிறீங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் வேரியபிள் என்று சொல்லிக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் 3 months இன்ட்ரெஸ்ட், ரைட்? 3 மாத இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ ஓவர் லாங் பார்த்தீங்களோ லைக் லாஸ்ட் 20 years வேரியபிள் ஒர்க் அவுட் பெட்டர். இப்போ ஒரு லாஸ்ட் 2 years தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும், ரைட்? ஆனால் இப்போயும் வந்து கணசான நினைக்கிறது வந்து இப்போ வேரியபிள் குறைக்க வந்து பேமெண்ட்டும் குறைய போகுது. இட் டசன்ட் ஒர்க் லைக் தட், ரைட்? இப்போ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க வந்து நல்ல பேமெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனவாங்க அந்த ட்ரிகர் ரேட் வந்து. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா ரேட் குறைஞ்சாலும் அவள் அந்த ஆமர்டைசேஷனை திருப்பி 30 வருஷத்துக்கு கொண்டு வர தோங்கின அப்புறம் தான் அந்த பேமெண்ட் குறையலாம், ரைட்? ஸோ அதுவும் இன்னொரு பிரச்சனை, ரைட்? ரேட் குறையிறபடியாக உங்களுக்கு பேமெண்ட் குறைய போகிறது இல்லை. இதுகள் வந்து இந்த ஸ்டாட்டிக் மோர்கேஜ் பேமெண்ட் வேரியபிள் வச்சிருக்கிறார்கள். ஸோ உதாரணத்துக்கு சிஐபிசி, ஆர்பிசி, டிடி, ஸ்கோஷியா வந்து எப்போவுமே கூட்டி குறைப்பின உடனுமே, ரைட்? ஸோ குறைஞ்சாலும் ஸோ அப்போ அது தட்ஸ் அ குட் கொஸ்டின். அண்ட் தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இப்போ நடக்க போகுது, ரைட்? இப்போ வருஷம் முடியும் போது புது வருஷம் வரப்போகுது. அதுகளை பற்றி ஒருக்கா சொல்கிறீங்களா? இப்போ ஒரு சேஞ்ச் வந்து நவம்பர் டைமில் ஒரு சேஞ்ச் ஒன்று வந்தது. அது வந்து மோர்கேஜை வந்து இன்சூரில் வச்சுருந்த ஆக்கள் முதல் வந்து அந்த 20% கீழே போட்ட ஆக்கள் வந்து மோர்கேஜ் வந்து எப்போ வேணால் மாற்றலாம் வித்தவுட் த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்.
இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நவம்பருக்கு ப்ரா வந்து இப்போ நீங்கள் டிடியில் மோகஜ் வச்சுருக்கீங்க, சிஐபிசியில் மோகஜ் வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த லெண்டரோடையும் போய் ரீஃபைனான்ஸ் பண்ணல, அது ஸ்விட்ச் பண்ணலாம். ஸ்விட்ச் பண்ணுறேன்டா அதே மோகஜ் இப்போ 500,000 மோகஜ் இருக்குண்டா அதே 500க்கு வந்து அந்த மோகஜை வந்து நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு மூவ் பண்ணலாம், இன்னொரு பேங்க்குக்கு மூவ் பண்ணலாம் with no cost. So they'll observe the cost of the switch. There is a new term, right? Mortgage wars, right? If a financial post has a new term on the mortgage wars, because I think all the banks want the very competitive ஆயிருக்கணும், right? So இப்போ நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? Because lot of people என்ன செய்ய வேண்டாம், இப்போ mortgage renewal வருதுன்னா உடனே ஓகே பேங்க் சொல்கிற 3-4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பினோம், ரைட்? நீங்கள் 3 year ஃபிக்ஸ்டுக்கு போகலாம், வேரியபிளுக்கு போகலாம்ட்டு அதில் ஒன்றை சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லுவினோம், ரைட்? ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ ஒன்று அந்த போட்டு விட்டுனான், அவருக்கு அந்த ஒரு வீடியோவில் போட்டுருந்தேன், கம்பேர் பண்ணுங்க வேறு பேங்க்ஸுக்கு. ஸோ நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இப்போ உங்களுக்கு mortgage renewal வருதுண்டா? 100%. இப்போ ஒரு சாமான உடுப்பு கார் வாங்க போய்க்கு வந்து ஒரு 2-5 டீலர்ஷிப்பை போய் பார்ப்பீங்க காரை பார்க்க மாதிரி. கட்டாயம் அதை மாதிரி தான் மோகேஜும், ரைட்? இட்ஸ் a biggest investment and it's probably the biggest payment that you're going to pay. அப்போ அதுக்கு வந்து நான் என்ன செய்வேன், நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்டா, வேறு ஆக்களோட காய்ச்சி பாருங்க. ஒரு இப்போ டிடியில் இருக்கேன்டா வேறு பேங்கோட காய்ச்சி பாருங்க, இல்லை ப்ரோக்கரோட காய்ச்சி பாருங்க. இப்போ உங்களுக்கு அடித்தா நீங்கள் ஷாப்பர் ஆன் பண்ணி கொடுப்பீங்களா என்னென்ன ரேட்டுண்டு? பெரிய அமௌண்ட், ரைட்? அது ஆக்களுக்கு விளக்கம் இல்லை, ரைட்? ஈவன் ஒரு 0.2% ஒரு லைக் 0.1 லைக் 0.3 0.4% குறைச்சி எடுத்தால் அது ஸ்டில் thousands of dollars, ஆயிரக்கணக்கு காசு நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஐ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் வந்து முதலே வந்து இப்போ மோகேஜ் வந்து எல்லாருக்கும் ரெனியூவல் வருதுன்னு தெரியும், ரைட்? அதுக்கு முதலே பேங்க்ஸ் வந்து நார்மலாக வந்து 6 மாதத்துக்கு முதலே அடிக்க துவங்கிடுவீங்க. அதான் அப்போ அந்த 6 மாதமாக ஃபோன் அடிக்க துவங்கிக்க வேறு ப்ரோக்கர்ஸ் இல்லாட்டி யாரோடையும் காய்ச்சி பார்க்கணும் என்ன ரேட் இண்டஸ்ட்ரியில் வருது, இல்லாட்டி ஆன்லைனில் அது போய் பார்க்கலாம் என்ன ரேட் கம்பேரிட்டிவாக இருக்குது. ஏனெண்டா எல்லா இதுலேயும் வந்து எல்லோரும் வந்து சேல்ஸ், ரைட்? அப்போ அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பர்சன்டேஜ் குறைச்சி தருவினா கூட்டி தருவினோம், ரைட்? ஸோ அது நாங்கள் கன்சூமராக வந்து எங்களுக்கு தெரியுமென்ற வழியால் என்ன ரேட் இருக்குன்னா நீங்கள் அவளோட நெகோஷியேட் பண்ணலாம், ரைட்? தட்ஸ் மெயின் திங். மெயின் ரீசன் ஐ ஃபீல் லைக் சம்டைம்ஸ் பேங்க் கூடிய போகிறது அந்த லெஸ் ஹேசல் அண்ட் படியாக. ஆனால் இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அது ஒரு வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முந்தி வந்து திருப்பி நீங்கள் ரீகுவாலிஃபை பண்ணணும், ரைட்? இப்போ நீங்கள் A lenders போனால் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இல்லை. ஸோ ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து முதல் வந்து 2% எக்ஸ்ட்ரா போட்டு குவாலிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் 4% மோகேஜ் எடுக்கிறீங்கன்னா 6% குவாலிஃபை பண்ணணும். ஓகே. அப்போ சில நேரம் அந்த இன்கம் அதை சரி வராட்டி மூவ் பண்ணிடலாது. அப்போ அதே பேங்க்ல இருப்பினா. ஆமாம். இப்போ என்ன செய்யணும்னா அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் செய்ய தேவையில்லை. அப்போண்டா 4% மோகேஜை வந்து 4% குவாலிஃபை பண்ணலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி இன்கமும் தேவை எல்லாம் பார்ப்பினா, ஆனால் மெயின் திங் வந்து ஈஸியாக வந்து அப்படி குவாலிஃபை பண்ணலுமெண்டா யூ ஷுட் பி ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் ஓவர். இதுவுமே இட்ஸ் வெரி இப்போ இந்த சேஞ்ச் வந்து பேர் வடிவாக விளக்கம் இல்லை, பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி கன்சூமர் ஃப்ரெண்ட்லி, ரைட்? கன்சூமர்ஸுக்கு வந்து இது நல்ல சேஞ்ச். ஏன்னா முந்தி வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கையை காட்டின மாதிரி, ரைட்? என்ன ஓகே திருப்பி ஸ்ட்ரெஸ் எடுக்கணும், அப்போ குவாலிஃபை பண்ணுறது மட்டும் அப்படியே ஒரே பேங்க்கில் வச்சிருப்போம். ஸோ இட்ஸ் ரியலி குட் சேஞ்ச். வேறு என்ன சேஞ்சஸ் வருது? இன்னொரு சேஞ்சஸ் வந்து December 15க்கு வருது. தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார் முதல் அந்த வீடு வாங்குற ஆக்கள். 20 வயதுக்கு கீழே போடுற ஆக்களுக்கு வந்து நார்மலாக வந்து 1 மில்லியனுக்கு மட்டும்தான் வாங்கலாம். இப்போ வந்து அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க 1.5 மில்லியனுக்கு மட்டும் வாங்கலாம். அப்போ டவுன் பேமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா முதல் வந்து 500க்கு மட்டும் 25,000 போடணும், which is 5%. மிச்சத்துக்கு வந்து 10% போடணும், ரைட்? அப்போ அதை என்ன செய்யமாண்டா இட்ஸ் கோன் ஓப்பன் அப் த ஃப்ளட் கேட் ஆஃப் நியூ டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இல்லை பயர்ஸ். அண்ட் எங்களுக்கு இப்போ இந்த பீக் மார்க்கெட்டில் எல்லாம் சில நேரம் ஒரு 30,000 1,30,000 நல்ல வீடு எடுக்கலாம், ரைட்? ஆனால் எங்களோட கிளையன்ட்ஸ் வந்து 10% தான் போடணும்னு சொல்லிக்க இட் ஆக்சுவலி ரியலி எஃபெக்ட்ஸ். இப்போ ஸ்பெஷலி தி கிரேட்டர் டொராண்டோ மார்க்கெட், ரைட்? அவுட் சைட் இஸ் நாட் மச், ரைட்? கிரேட் டொராண்டோவில் 1 மில்லியனுக்கு குறைச்சி இந்த டவுனர்ஸ் தான் எடுக்கலாம், ரைட்? டொராண்டோ ஏரியா லைக் பிக்கரிங், டுராம் அங்கே. ஸோ அப்போ ஒரு it's not like 1.5 மில்லியனுக்கு போய் வேண்டணுமெண்ட் இல்லை, பட் it will give you the flexibility to go up to 1.1 or 1,070,000, right? ஒரு 11 லட்சம் 10-50 அப்படி போகலாமெண்டு. ஸோ ஒரு கான்வெர்சேஷன் எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு மட்டுமா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினோம் இல்லை, இது ஒரு கப்பலங்கப்படுத்துறீங்களா? ஸோ எல்லா நினைக்கிற வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ண்டா ஒர்க்காம் வீடு வாங்காமல் இருக்கணுமெண்டு. நோ, ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்ண்டா 4 வருஷத்துக்கு மேலே வீடு வாங்காமல் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், ஆனால் அந்த வீடை வந்து ஓன் ஆக்கிப்பாய்டாக 4 வருஷத்துக்கு மேலே இருக்கா. ஸோ அப்போ வாடகைக்கு விட்டுருந்தா அது யூ ஸ்டில் டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் டைம் buyer. Honestly 10 years in the business, 18 years in the banking industry, it's the first time I'm finding அது உண்டு.
பேருந்து வந்து கணவர் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யூ been seeing divorces, separation. அந்த ஆக்களுக்கும் they consider them as a first time home buyer. இப்போ யாரும் செப்பரேஷனுக்கு போயினோமே டிவோர்ஸுக்கு போயினோம்டா அவள் இன்னொரு வீடு வாங்க போயினோமோ இல்லாட்டா அவன் ஸ்பவுஸுன்ற வீடை வாங்க போயினோமோண்டா they would be considered first time buyer. mortgage benefits வந்து கிடைக்கும் first time home buyer mortgage benefits, right? அதுக்காண்டி land transfer tax rebate கிடைக்காது உங்களுக்கு, but on the first time home buyer, so they'll be considered a first time home buyer 100%. So they can still அந்த CMHC guidelinesல குவாலிஃபை பண்ணலாம். ஸோ அப்போ 1.5 million பொருக்கு நீங்கள் 20% போடாமல் வீடு பண்ணலாம். மற்றது நீங்கள் 30 years amortization அது வந்து இன்னொரு இது வந்து அதே வந்து முதல் வந்து 25 வருஷத்துக்கு தான் வச்சுருந்த வேணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும் 30 years. ஸோ குவாலிஃபைங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மந்த்லி பேமெண்ட்ஸும் குறையும். மந்த்லி பேமெண்ட்டும் குறையும். உங்களுக்கு குவாலிஃபைங் ஈஸியாக இருக்கும். அண்ட் தட்ஸ் ஆக்சுவலி a good thing. அதை விட என்ன செஞ்சிருக்கணும்னா எனிபடி பாயிங் புது வீடு நியூ பில்ட் வாங்கின ஆக்கள் எல்லாரும் வந்து அவள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸோ செகண்ட் டைம் ஹோம் பயர்ஸ் இருந்தாலும் they would qualify under that criteria as well. ஓகே. ஸோ உங்களோட அபிப்பிராயம் படி இப்போ கணக்கு mortgage changes, it seems like real estate is always a cycle, right? Up and down, right? மேலே கொஞ்சம் ப்ரைஸ் கூடினால் the government wants to bring it back down or contain it, right? ஆனால் இங்கே வந்து because there's lack of inventory, right? Homes are not being built fast enough, right? கணக்கு வீடு டிமாண்ட் இருக்கிறபடியாக எப்போவுமே ப்ரைஸ் இஸ் ஆக்சுவலி வெரி ஸ்டேபிள். இப்போ இந்த ஆக்சுவலி I was having a conversation with a lawyer நேற்று. அப்போ அந்த லோயருக்கு நாங்கள் காய்ச்சி கொண்டு போய் வைக்க the last time எங்களோட பீக் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2001 தான் இருந்தது. 2001 தான் 7% இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் வந்து $250,000, ரைட்? $250,000. ஆனால் இப்போ $1.2 million ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸில் திருப்பி 7%க்கு போவேக்க நாங்கள் இப்போ if you ask me like 3 years ago 7% இன்ட்ரெஸ்ட்டில் என்ன நடக்கும் வீட்டு மார்க்கெட்டுங்கன்னா நானே சொல்லியிருப்பேன் ப்ரைஸ் would have dropped maybe 40% குறைஞ்சிருக்குமெண்டு. ஆனால் அது நடக்க இல்லை, ரைட்? ஏன்னா ஹவுசிங் இஸ் a fundamental, like it's a need ஆக்களுக்கு 100%. ஒரு லைக் இட்ஸ் நெசசரி, ரைட்? அப்போ உங்களோட அபிப்பிராயம் என்ன? லைக் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடியூஸ் பண்ணி கொண்டு போயினோம், மற்றது இந்த சேஞ்சஸ் ஆர் மேக்கிங், ரைட்? ஸோ இப்போ சேஞ்சஸ் மேக் பண்ணினோம் டு ஸ்டிமுலேட் த மார்க்கெட் அகேன், ரைட்? ஸோ 2025 நடக்குமென்று உங்களோட ஒப்பீனியனில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வந்து இப்போ பார்க்க தோங்கினாவே இந்த டிசம்பர் has been very busy with people trying to put an offer. ரைட்? வீடு வாங்குறதுக்கு. ஏனெண்டா எல்லாரும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கட் ஆனோடனே ஆக்கள் வந்து வீடு பார்க்க தோங்கிட்டீங்க. அதை விட அவளுக்கு இப்போ தெரியும் வந்து டிசம்பர் 15க்கு அப்புறம் வந்து அந்த கேப் கொஞ்சம் கூடி இருக்கு, ரைட்? அந்த மில்லியன்லேருந்து 1.5க்கு போயிருக்கு. ஸோ இட் டஸ் ஓப்பன் அப் மோர் பீப்புள் டு த மார்க்கெட். சைட் லைனில் இருந்த கணவர் வந்து தேர் ஜம்பிங் இன் டு த மார்க்கெட். பிகாஸ் எல்லாரும் நினைக்கிறது வந்து இதான் ஃபைனல் திங் where the bottom is in. இதுக்கு அப்புறம் வந்து எல்லாம் ப்ரைஸஸ் வந்து ஏறத்தான் போகுது. ஏனெண்டா இப்போ வீடு விற்க மெட்டால் இன்னொரு வீடு விற்க வந்து எப்படியும் போன மெட்ட வீடு விற்றதை விட கூட தான் விற்க எதிர்பார்ப்பினம், ரைட்? அதான் ஒரு காமன், ரைட்? ஸோ அப்படி பார்க்க வந்து ஐ திங்க் த மார்க்கெட் இஸ் கோன் டு டூ பெட்டர். It might not do better right away, but I think it's heading the right track. That's good. And long as there's a balanced market, right? சில பேர் காமெண்ட்ஸ் விடுவினம், ஓ you just out to get commission and, right? ஆனால் நீங்கள் பார்த்தீங்களோ எனக்கு ரெண்டு மென்டோர் சொல்லுவார், கோச் சொல்லுவார், there is never every month there's always somebody that needs to buy and sell. எப்போவுமே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆக்களுக்கு ஒரு தேவை வரும், ரைட்? இப்போ எல்லாம் ப்ராஃபிட் லாஸ் என்று பார்க்குறதுல இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளையண்ட்டுக்கு பெரிய வீடு, ரைட்? 2 acre ஹவுஸில் இருக்கிறவா ஆனால் தனியாவா மட்டும்தான், ரைட்? ஸோ டவுன் சைசிங், அப்போ அவங்க வீடு தேவை டவுன் சைஸ் பண்ணணும், ரைட்? ஸோ சில பேருக்கு பிள்ளைகள் வந்து ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க அப் சைஸ் பண்ணணும். எந்த ஒப்பீனியன் ஆல்வேஸ் buy when the market is lower, right? When it's low, right? அப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் ஜம்ப் இன் பண்ணுறது ஆக்களுக்கு இன்னொரு பயம், ரைட்? அண்ட் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் appraisals, right? உங்களோட அபிப்பிராயம் படி இப்போ எப்படி appraisals வருது, ரைட்? ஐ நோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டின வீடுகளுக்கு appraisals ஈஸியர், ஏன்னா நீங்கள் 60 to 90 day க்ளோசிங்கில் இருக்கிறீங்க, ரைட்? பட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் டு ரீகேப், அந்த நீங்கள் இப்போ சொன்ன இதுக்கு வந்து I always have this one thing, you marry the price but you can date the rate. So buy now where you're stuck with the price, right? So at least interest rate வந்து ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல வந்து திருப்பி ரீநெகோஷியேட் பண்ணலாம். ஆனால் வாங்கின விலை வந்து ரீநெகோஷியேட் பண்ணலாம், ரைட்? So I always say that. பட் உங்களோட பாயிண்டில் வந்து அந்த அப்ரைசல் இது வந்து சில இடத்துல வந்து அப்ரைஸில் எண்ணம் குறைய தான் வருது. ஏன்னா அந்த டைமில் வந்து பில்டர்ஸ் வாங்கின வீடுகள் வந்து கூட காசுக்கு வாங்கியிருக்கணும், ரைட்? இப்போ நான் அங்கே ட்ரெஷர் ஹில் அந்த ஏரியாவில் கிளாரிங்டன் ஏரியாவில் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு மோர்கேஜ் ஒன்று செஞ்சேன்னா அப்ரைசல் சேர்க்க வந்து
$300,000 லோவராக வந்தது. ஆனால் அவர் வாங்கின வீடு வந்து 1.4க்கு வாங்கியிருக்கிறேன் அந்த டைம் அப்கிரேட்லாம் பண்ணி. அதே வீடு வந்து பில்டர் வந்து திருப்பி விற்கணும் மச் லோவர். அப்போ அப்ரைஸிலும் போய் பார்க்க வந்து அயல் பாப்பினம் வந்து என்ன வீடு விற்குதுண்டு. அப்போ அப்படி பார்க்க பில்டரே குறைய விற்க வந்து அந்த வீடு வேல்யூ அவ்வளோ ஹையாக இருக்காது. Exactly. So the client took a little loss on that. But if he keeps it longer, it'll start coming back. So like I was actually அதை பற்றி காய்ச்சினாங்க. இப்போ 2017-18 ப்ரைஸ் குறைஞ்சது, ரைட்? இப்போ லாஸ்ட் 21 years பார்த்தீங்களோ only 2 times தான் ப்ரைஸ் இயர் ஓவர் இயர் குறைஞ்சிருக்கு. அப்போ போன வருஷத்துல இந்த வருஷம், ரைட்? 2017-18 ஒரு 90,000 குறைஞ்சது. பேருந்து இப்போ 2022-23, ரைட்? இப்போ 2017 ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் இப்போ அடித்தவர் ஃபோன், ரைட்? அவைக்கு நான் ஒரு வீடு ஒன்று வேண்டி கொடுத்துட்டான் 730க்கு, 730,000. 2018 அவை விற்க சொல்லி என்ன, ரைட்? அப்போ விற்க அதுவுமே ஒரு 690, 680 தான் போயிருக்கும். ஸோ ஒரு 40,000-50,000 குறைஞ்சது. அந்த 16 ஃபேர் ஹவுசிங் பிளான் கொண்டு வந்துச்சு, ரைட்? ஆனால் நான் இல்லை வச்சுருக்கோம், ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அடிப்பினேன் விற்கிறோம், ரைட்? இல்லை வச்சுருங்கன்னு சொல்லிட்டு பேருந்து 2022 ஃபெப்ரவரி எண்டில் வித்து நாங்கள் 1,283,000 ஏஜாக்ஸில், ரைட்? ஸோ அப்போ மற்றது சேம் திங் வித் பில்டர் ப்ராஜெக்ட்ஸ், ரைட்? 2017 கனவேர் பில்டர்ஸில் வேண்டிட்டு பேருந்து பேக் அவுட் பண்ணினாங்க. போமன் வில்ல கனவேர் பேக் அவுட் பண்ணிச்சினேன் 700-750க்கு. ஈவன் வித் இந்த ப்ரைஸ் ரிடக்ஷன் எல்லாம் போனால் கூடி இப்போ அந்த வீடு 1.2க்கு போகுது, ஒரு ஒன் டைம் 1.5க்கு போனது. ஸோ இட்ஸ் அ சைக்கிள், திருப்பி மேலே போகும். அண்ட் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறேன், இட்ஸ் நாட் அபவுட் டைம் இன் த மார்க்கெட். எப்படி டைம் பண்ணுறேன்னு இல்லை, இட்ஸ் அபவுட் டைம் இன் த மார்க்கெட். எவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்ட்டு எங்களுடைய ஆக்கம் எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து குயிக்காக மணி மேக் பண்ணணுமென்று பார்த்து இப்போ வேண்டி அடுத்த நாளே காசு மேலே போகணுமெண்டு. ஆனால் ரியல் எஸ்டேட் அப்படி இல்லை ஜெனரலி, ரைட்? யூ நீட் டு திங்க் லாங் டர்ம், 3 to 5 years, 10 years என்று சொன்னால் தான் யூ see the actual gains. உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கூட நாங்கள் மோகேஷ் செய்கிறது வந்து கனவேர் வந்து they're not a lot of flippers. They're investors or அப்படி இருக்கிறது வாங்கினோம், ரைட்? இப்போ கூட கனவேர் வாங்குறது வந்து அப்சைஸ் பண்ணுறதுக்கு, ரைட்? இப்போ it's a great time to upsize, right? இப்போ நான் ஒரு terminology வச்சுக்கோங்க, when do you buy your clothes? Well, like, do you buy it at full price or do you buy it when it's on sale? The whole market is on sale right now. Why wouldn't you buy? That's the way I look at it. If you have உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு நீட் இருந்தால் வழியாக ரெண்டை கட்டுறதை விட at least buy something, maybe have something with the basement done, rent out the basement, maybe, get your family to live with you and subsidize it for the time being. அதான் இப்போ வேறு இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்களோ, ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட வீடை வச்சு யூ கேன் மேக் எக்ஸ்ட்ரா ரெவென்யூ, ரைட்? ஸோ ஏர்பிஎன்பி, ரைட், பேஸ்மெண்ட் அப்பார்ட்மெண்ட், ரைட், ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ எந்த ஒரு லாங் டேர்முக்கு வட்டி விதங்களும் குறைஞ்சி கொண்டு போய்க்க, உங்களோட முதலிண்ட காசும் குறைஞ்சி கொண்டு போய்க்க, அதை வச்சு தான் சொத்து சேர்க்கலாம், ரைட்? ஸோ இன்னொரு வீடு வேண்டி அப்படி சேர்க்குறேன். ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்து இந்த நாட்டில் $300,000-400,000 சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறது இம்பாசிபிள், ரைட்? ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லா பில்லியனர்ஸ் எல்லாரும் இன் ரியல் எஸ்டேட் இஸ் a great investment, right? But you have to be patient at it. 100%. Right? It's not something to make quick bucks. Exactly. So we kind of talked about it. What do you think இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ 5 முறை குறைச்சிட்டினா, ரைட்? இல்லை அடுத்த வருஷம் இந்த மூட்டம் டிசம்பர் 2025 நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போகும்னு நினைக்கிறீங்க? பேங்க் லெண்டிங் ரேட் or Canadian overnight lending rate? So overnight lending rate வந்து அவங்களோட டாக்ஸ் வந்து பேங்க்ஸ் வந்து யோசிக்கிறது வந்து 2.5க்கு வரும். இப்போ இருக்கிற வந்து 3.25. ஓகே, ரைட்? அப்போ இன்னும் 0.75. நான் நினைக்கிறேன் ஜனவரிக்கு வந்து பேஸ்ட் ஆன் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் அண்ட் ஸ்டஃப், ஜனவரி தே மோஸ்ட் லைக்லி வில் பி அ ரேட் கார்டு. இன்னொரு ரேட் கார்டு வரும். அது வந்து எவ்வளோ அக்ரெசிவ்னு தெரியாது, ஆனால் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு 0.5 வருமெண்டு ஜனவரிக்கும், ரைட்? ஸோ அந்த 0.5 வந்தால் கூட we are at a variable, 5% கீழே வேரியபிள். அந்த ரேட்டை பார்க்க வந்து வேரியபிளும் ஃபிக்ஸும் வந்து வெரி சிமிலர் ரைட் now. ஏன்னா முந்தி பார்த்தீங்களோ ஃபிக்ஸ்ட் ரேட் வந்து கூடவாக இருக்கிறது, வேரியபிள் ரேட் குறைஞ்சு கொண்டு வந்தது, எப்பவுமே குறைவாக தான் இருக்கும். இந்த ஃபிக்ஸ் வந்து கேரண்டீட், அந்த ரேட் அப்படியே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்களோ வேரியபிள் ரேட் தான் கூடவாக இருக்குது. ஃபிக்ஸ் ரேட் ஜெனரலி பாண்ட் யூஸ் மார்க்கெட்டை வச்சு, பட் ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்களோ கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க ஓவர் டைம் வேரியபிள் ரேட் குறைஞ்சு கொண்டு போய்க்க, இந்த வேரியபிள் ரேட் இஸ் கண்ட்ரோல் பை மோஸ்ட்லி பேங்க் கேனடா. ஸோ அப்போ கொஞ்சம் ஈவன் ஆகி இப்போ இந்த கொஞ்சம் ஃபிக்ஸ் ரேட் திருப்பி கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன நடக்குமெண்டா உங்களுக்கு மோஸ்ட் லைக்லி இப்போ வந்து 5-year bonds தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது, ரைட்? அப்போ அந்த ரேட் தான் கொஞ்சம் லோவாக இருக்குது 5 இயர்ஸ்க்கு போகிறது. ஆனால் இப்போ 3-year ரேட் வந்து கொஞ்சம் இப்போ 1-2 எல்லாம் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது.
3 வந்து ஒரு சாஃப்ட் ஸ்பாட். கூடுதலாக இப்போ வர கிளைண்ட்ஸ் எல்லாரும் வந்து 3 இயர்ஸ் இல்லாட்டி வேரியபிளுக்கு தான் போயினோம். ஸோ 3 இயர்ஸ் வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஒன். ஏனெண்டா நீங்கள் வந்து வீடுக்கு இருந்தோடனே ஒரு வருஷம் கிட்ட போயிடும். இப்போ அங்கே இன்னொரு வருஷம் போனோடனே அங்கே ரினியூவல் வரப்போகுது. அப்போ அந்த டைமில் வந்து யூ கேன் ரீவிசிட் அண்ட் சி எந்த ரேட் உங்களுக்கு வேணுமெண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட்லி இந்த அமௌண்ட் தான் பே பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணுமெண்டா ஃபிக்ஸுக்கு போகிறது நல்ல சொல்லுங்கள். 100%. ஏனெண்டா இப்போ எல்லாருக்கும் வந்து சில ஆட்கள் வந்து பட்ஜெட் ரைட். ஸோ இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆக்களுக்குண்டா ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செய்யலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரக்கிங் ஆள் செய்கிறதுண்டா ஒரு இன்னொரு லோடு ஏற்றலாம். இல்லை கிளீனிங் இன்னொரு கிளீனிங் பிஸ்னஸ் எடுக்கலாம். இது வந்து ஒரு சேலரிக்கு வேலை செய்கிறது வந்து ஓவர் டைம் தான் செய்யலாம். இல்லாட்டி அவன் ஃபிக்ஸ் இன்கம்லாம் இருக்கணும். ஸோ அவளுக்கு வந்து அந்த ஃபிக்ஸ் இன்கம் இருக்கிறது நல்லது. ஸோ அந்த ஃபிக்ஸ் பேமெண்ட் இருக்கிறது அவளுக்கு வந்து விருப்பமாக இருக்கும். ஸோ அவளுக்கு வந்து தெரியும் எவ்வளோ அவன் மந்த்லி பட்ஜெட். சில ஆட்களுக்கு பிள்ளைகளும் இருக்கும். ஸோ தே ஹேவ் டு மேக் ஷூர் தேர் கேர்ஃபுல் வித் எக்ஸ்பென்ஸ் ரைட். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து இப்போ முதலே காய்ச்சினாங்க ஸ்டாட்டிக் மோர்கேஜ். அப்போ உங்களோட பேமெண்ட்ஸ் கூடாத நேரத்தில் அந்த த்ரெஷ்ஹோல்டு வர மட்டும் பேமெண்ட்ஸ் கூட்டே இல்லை. அப்போ என்ன நடக்குமெண்டா ரினியூவல் வருது ரைட். ஸோ 5 இயர் வேரியபிள் எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் இப்போ பெண்டமிக்கில் வேண்டிய நாட்களுக்கு எல்லாருக்கும் ரினியூவல்ஸ் வரப்போகுது ரைட். அப்போ பேங்க் வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு அமௌண்ட் தருவினோம் $10,000-15,000 நீங்கள் கட்டினா தான் யூ கேன் மேக் அந்த அமர்டைசேஷனை அந்த சேம் 30 இயர்ஸுக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குமெண்ட் ரைட். ஸோ அப்படி ரினியூவல் வர்றாங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? என்னென்ன அந்த ஷார்ட் ஃபால் இப்போ ஒரு ஆள்கிட்ட $10,000 காசு இல்லாட்டி என்ன செய்யலாம்? ஸோ there's couple of ரெண்டு சாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். couple of choices இருக்குது. ஏனெண்டா ஒரு சாய்ஸ் வந்து பேங்க்கிட்டே கேட்கலாம். இஃப் தே கேன் கிவ் யூ லைன் ஆஃப் கிரெடிட் ஆர் சம்திங் தே கேன் ரீஅட்ஜஸ்ட் இட். இல்லாட்டி வந்து நார்மலாக வந்து 30 வருஷத்துக்கு மட்டும் முடிவினோம். ஓகே. அப்படி ரினியூவல் டைமில் வராட்டி 30க்கு மேலே இருக்குண்டா அவங்க என்ன செய்வாங்கன்னா ரீநெகோஷியேட் பண்ணுவாங்க. அதே டேர்மை வந்து ரீநெகோஷியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீஅமர்டைஸ் பண்ணி விடுவாங்க. இல்லாட்டி வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ கட்ட சொல்லுவேன். இல்லாட்டி வேர்ஸ்ட் கமர்ஸ் வந்து எங்கேயாவது எடுத்து மாறி கட்டி யூ ஹேவ் டு bring it down. அப்படி என்ன நீங்கள் சொல்கிறீங்க இப்போ 30 வருஷம் அமர்டைசேஷனை நீங்கள் வீடு வேண்டினீங்க ரைட். 5 வருஷம் பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 25 வருஷம் இருக்கும். அதை திருப்பி 30 வருஷம் ஆக்குறது. கரெக்ட். ஆனால் இவையில் வந்து கட்டாதபடியாக ஏற்கனவே 40 வருஷம் இருக்கும் ரைட். அதை 30 கொண்டு வர்றதுக்கு வந்து அவளுக்கு எக்ஸ்ட்ரா சங்க் மணி போடணும். இல்லாட்டி பேமெண்ட்டை வந்து ரீநெகோஷியேட் பண்ணணும். ஸோ அப்படி சேர்க்க வந்து சும்மா ரீநெகோஷியேட் பண்ணிக்க என்ன செய்யணும்னா பேமெண்ட்டை கூட்டு வேணும். ஆனால் நாங்கள் ஃபுல் ரீஃபைனான்ஸை சேர்க்க வந்து we are able to renegotiate it. மற்றது இப்போ எங்களோட ஆடியன்ஸ் பேர் எல்டர்லி ஆடியன்ஸ் +60 ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கிறார்கள். ஸோ நாங்கள் ஒரு கான்வர்சேஷனில் இப்போ பார்த்தினாங்க லைக் இப்போ எங்களோட தமிழ் கம்யூனிட்டி பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறது ரைட். இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு பிள்ளைகளுக்கு வீடு வேண்டுறதுக்கு இல்லை பிள்ளைகளுக்கு வீடு வேண்டுறதுக்கு பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறது. அதில் 2 விதமாக ஹெல்ப் பண்ணலாம். ஒன்று வந்து உங்களோட வீடை ரீஃபைனான்ஸ் பண்ணலாம் ரைட். சில பேருக்கு வந்து ஒரு இன்கம் இருக்காது, லோ ரிட்டையர்மெண்ட், ஆனால் எக்ஸ்பென்சஸ் ஹைன்னு சொன்னால் there's something called reverse mortgage ரைட். ஸோ இது 2ஐயும் பற்றி ஒருக்கா கதைக்கிறீங்களா? இப்போ வந்து இந்த லாஸ்ட் couple of years reverse mortgage is becoming very popular. ஏன்னா இப்போ கணவருக்கு வந்து இப்போ சீனியர்ஸுக்கும் கூட இப்போ பென்ஷன் காசுக்கு கூட காணாது ரைட். இப்போ இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் பார்க்க வந்து அந்த டைமில் காணாமல் போயிட்டு ஏன்னா லாட் மாதிரி லாட் டெட்ஸ். இப்போ என்ன செய்யணும்னா ரிவர்ஸ் மோர்கேஜ் வந்து ஒரு 55% மேக்ஸிமம் தருவினம் பேஸ் அந்த வீட்டின வேல்யூ. இப்போ வீடின வேல்யூ வந்து மில்லியன்டா ஒரு $550,000 நீங்கள் வெளியால் எடுக்கலாம். அதை எடுத்து நீங்கள் வீடு ஃப்ரீயாக இருந்தால் அதை எடுத்து நீங்கள் ரெனிவேட் பண்ணி ரெண்ட்டு கொடுக்கலாம். இல்லாட்டி உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அந்த காசை எடுத்து நீங்கள் பாஸ் அவே பண்ண மட்டும் அதே வீட்டில் இருக்கலாம். அந்த பேமெண்ட் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் பே பண்ணுறீங்க. ஸோ pretty much உங்களோட வீடை வந்து அடமானம் வச்சு இப்போ நீங்கள் பே ஆஃப் பண்ணி வீடு வச்சுருக்கிறீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரீஃபைனான்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு ரீஃபைனான்ஸ் பண்ணால் நீங்கள் மந்த்லி பேமெண்ட்ஸ் கட்டி கொண்டு இருக்கணும். ரிவர்ஸ் மோர்கேஜ் என்று சொல்லிக்க ரைட். நீங்கள் இருக்கும் காலம் பொறுக்க பேமெண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே அக்யூமுலேட் பண்ணி கொண்டு போகும் ரைட். ஆனால் நீங்கள் வட்டி ஒன்றும் பேமெண்ட் ஒன்றும் கட்ட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு லார்ஜ் சம்மாக கொஞ்சம் தொகையாக காசு தருவினோம். காசு தருவினோம். இல்லாட்டி அந்த காசு எடுத்து நீங்கள் உங்களோட வேறு கடனையும் கட்ட போகிறீங்கண்டா இப்போ வேறு கிளைண்ட்ஸ் வந்து சிலாக்கில் வந்து ரீஃபைனான்ஸ் செய்யணும். ரீஃபைனான்ஸ் பண்ணி குவாலிஃபை பண்ண இல்லாட்டி we're trying to get them on the reverse mortgage. ரிவர்ஸ் மோர்கேஜில் போனீங்கன்னா அந்த கடனையும் கட்டலாம். அவளுக்கு கேஷ் ஃப்ளோவும் வருது ரைட். சிலாக்கில் வந்து காசு எடுத்து பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணினோம் ரைட். சிலாக்கள் வந்து அந்த காசு எடுத்து ட்ராவல் பண்ணினேன். என்னடா அவள் யோசிக்கிற வந்து வீடை வச்சு என்ன செய்யறது வந்து அந்த வீடு வந்து இப்போ ஒரு வெளில எதுவும் வச்சிருந்தேன்டா அந்த வீடு வந்து அந்த போக வேண்டிய ஆக்களுக்கு தான் போகும். ரிவர்ஸ் மோர்கேஜ் வந்து எல்லாரும் நினைக்கிறது வந்து அவங்க வீடை தூக்க போகிறாங்க.
அவங்க வந்து வீடை தூக்குறதுக்கு இல்லை, அவங்க வந்து உங்களோட வீடை எடுத்து அடமானம் வச்சு உங்களுக்கு லோனை தெரியணும். இந்த கன பேருக்கு வீடு தான் ரிட்டையர்மெண்ட். 100%. அந்த காசை எடுத்து தான் அவள் ட்ராவல் பண்ணினோம், என்ஜாய் பண்ணினோம். அந்த டைம் வரைக்கும் வந்து அவங்க கேப்பினம் வந்து இந்த வீடை வச்சு என்ன செய்ய போயினோம். ஒன்று அவங்க பிள்ளைகள் வந்து அதை வச்சிருக்க போயினோமா, இல்லாட்டி அந்த வீடை விற்றுட்டு பே ஆஃப் பண்ண போயினோமா, அந்த சாய்ஸை கொடுப்பினோம். அவங்க அந்த வீடை தூக்குற பிஸ்னஸில் அவங்களே இல்லை, அந்த மோர்கேஜ் பண்ணி கொடுக்குறது தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட். மற்றது இப்போ நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் வந்து இப்போ ஆக்சுவலி இப்போ நான் ஒரு 10 லிஸ்டிங் அப்பாயின்மெண்ட்டுக்கு போனால் 8 லிஸ்டிங் 9 லிஸ்டிங்கு சொல்லுவேன் நீங்கள் வீடை வச்சுருங்கன்னு சொல்லி. ஏன்னா இந்த நாட்டில் நீங்கள் ஒரு வீடு வச்சுருந்து பெரிய யோசனை இல்லை, ரைட்? ஏன்னா நீங்கள் செய்ய உதாரணத்துக்கு $1 million 10 லட்சத்துக்கு இந்த வீடு ஒன்று வேண்டுறீங்க, 5 இயர்ஸில் அது $1.5 million 15 லட்சத்துக்கு போனாலும் அதே ஏரியாவில் இன்னொரு வீடு வேண்ட போகிறீங்கன்னா அதே ப்ரைஸுக்கு தான் வேண்டடும், ரைட்? ஸோ அப்போ நான் இப்போ சொல்கிறது ரீஃபைனான்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது, ரைட்? அது வந்து இப்போ எவ்வளோத்துக்கு சாத்தியமாக இருக்கும் இந்த மார்க்கெட்டில்? என்ன பிரச்சனை என்ன, இப்போ ரேட்டு நல்லா கூடிட்டு அதை விட இந்த ரெண்டல் இதுவும் கொஞ்சம் இப்போ டெனன்ஸ் பிரச்சனை வர்றபடியால் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஹெசிடென்ட், ரைட்? பட் இட்ஸ் அ குட் ஐடியா டு பில்ட் வெல்த். யாருக்கு அந்த வெல்த் பில்ட் பண்ணணுமோ இருக்கிற வீட்டிலேருந்து காசை எடுத்து என்னோட வாங்குறது வந்து இட்ஸ் அ கிரேட் ஐடியா, ரைட்? உங்களோட காசை யூஸ் பண்ணாமல் யூ யூஸிங் த equity to build another home or to acquire another home. ஏன்னா நீங்கள் 4 வீதம் இன்ட்ரெஸ்ட். ஒன் திங் வித் ரியல் எஸ்டேட் வேர்சஸ் ஸ்டாக் மார்க்கெட்னு பார்த்தீங்க. இப்போ நான் டெஸ்லா ஸ்டாக்ஸ் வேண்ட போகிறேன்டா ஒரு இப்போ 100,000க்கு வேண்ட போகிறேன்னா $100,000 போடணும் முதல், ரைட்? இப்போ இந்த 100,000ல் அது 10 வீதம் கூடினால் எனக்கு $110,000 வேறு. ஆனால் ரியல் எஸ்டேட் வந்து நீங்கள் 4 வீதத்துக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற எக்விட்டியை எடுத்துட்டு $1 million வீடு வேண்டினா அது $1 million இருந்து 10 வீதம் கூடினா 2 years 3 yearsல, ரைட்? அது உங்களோட $200,000 டவுன் பேமெண்ட்டில் இருந்து கூடாது. ஏன்னா $1 million வீடு வேண்டுறதுக்கு $200,000 தான் தேவை, ரைட்? அது வந்து ஆக்சுவலி வேல்யூ டோட்டல் அமௌண்ட்டில் இருந்தால் கூடும், ரைட்? அப்போ சில பேர் எனக்கு அனுப்பினும் எனக்கு $84,000 $100,000 தான் மோர்கேஜ் இருக்குது, என்ன செய்யலாம்னு முதலே நான் பிள்ளை விட்டுட்டு முதலே வீடு வேண்டி இருக்கணும்னு, ரைட்? There's a saying திருப்பி, ரைட்? The best time to buy a house was yesterday, right? ஸோ அப்படியான ஆட்களுக்கு இஸ் இட் ஈஸி லைக் பேங்க்ஸ் என்னென்ன குவாலிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா பார்க்குறவ? Income is one of the main thing, right? ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் there's more solution. ஏன்னா இப்போ இன்கம் குறைய இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவ் சேனல்ஸ் இருக்குது. பி சைட்லேருந்து செய்யலாம். worst come worst உங்களுக்கு அந்த வீடு உண்மையாக வேணுமெண்டா அஃபோர்டபிலிட்டி இருக்குண்டா you can do private or any other stuff. ஆனால் more people இப்போ என்ன செய்யணுமெண்டா பிள்ளைகளை ஆட் பண்ணிடணும். இப்போ சில ஆட்கள் வந்து ஐ திங்க் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து வேறு ஆட்கள் ஆட் பண்ணுறதுல வந்து அவளுக்கு ஒரு பயம் முந்தி. இப்போ வந்து மோர் கிட்ஸ் ஆர் ஒர்க்கிங், எல்லாரும் இப்போ வேலை செய்ய. இப்போ ஒரு ஃபேமிலியில் 3 பிள்ளைகள் இருக்கிறோம்டா அட்லீஸ்ட் வீட்டுக்கு உள்ளுக்கே ஒரு 300,000 இல்லாடி 250,000 இன்கம் இருக்குது. ஆனால் அதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணோன்னு கணவருக்கு வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஏன்னாண்டா எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடு வாங்கலாம், இப்போ இந்த இன்னொரு வீடு எல்லாரும் சேர்ந்து வாங்கலாம். அப்படி பார்க்க வந்து ஒண்டா இருந்தோம்டா ஒண்டா செஞ்சோம்னா 2-3 வீடுகள் ஒண்டா வாங்கலாம். மற்ற இப்போ உங்களுக்கு யங் கிட்ஸ் இருக்குன்னா இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ நான் உங்களோடையும் காய்ச்சிருக்கேன், நாங்கள் ஏர்லி ஏஜ் இப்போ நான் 21லேயே வீடு வேண்டிட்டேன். ஆனால் இப்போ உங்களுக்கு யங் கிட்ஸ் இருக்குது, அவையால் குவாலிஃபை பண்ணிடலான்டா அவையின்ற பேரையும் சேர்த்து இன்னொரு வீடை வேண்டி கொடுத்துட்டு பேருந்து அவையை ரெண்ட்டுக்கு கொடுத்து அவைய உதாரணத்துக்கு லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸை பே பண்ண சொல்லி அல்லது ப்ராப்பர்ட்டி டேக்ஸை பே பண்ணுங்க அல்லது பில்ஸை பே பண்ணுங்கன்ட்டு அவைக்கும் ஒரு பொறுப்பு வரும். 100%, ரைட்? ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் அந்த மாதிரி சொல்யூஷன் செய்கிறது வந்து நல்லது. ஏன்னா அவளுக்கும் ஒரு பொறுப்பு வரும். அட் த சேம் டைம் ஃபேமிலியாக வந்து அவள் ஒரு வெல்த் பில்ட் பண்ணினோம், ரைட்? வீட்டுக்கு எங்கிறதும் இருக்குது, அதை விட அந்த தேர் கண்ட்ரோலிங் த ஸ்பெண்டிங், ரைட்? அவள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினோம். Amazing. So any அடுத்து I think we're going to have you இப்போ கஜனை வந்து he's going to be a regular guest on our podcast. So வேறு சேஞ்சஸ் வரைக்கும் கட்டாயமாக நான் கஜனை இன்வைட் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் பர்சனல் கொஸ்டின்ஸ் லைக் இட்ஸ் கால்ட் த ரேபிட் ஃபயர் ரவுண்ட், ரைட்? ஸோ வாட் இஸ் யூர் லைக் இப்போ 20 வயது, ஸோ இப்போ நீங்கள் கதைச்சது இப்போ இட்ஸ் வெரி இட்ஸ் சிமிலர் டாபிக் தான். உங்களோட 20-year-old செல்ஃபுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்களோட 20 வயது ஆளுக்கு இப்போ நீங்கள் 20 வயதில் இருக்க என்ன அட்வைஸ் கொடுத்துருப்பீங்க இப்போ நீங்கள் கொடுக்குறாண்டா? உண்மையாக வந்து அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் சேவிங் ஏர்லி, அது உண்டு. அண்ட் ஸ்டாப் ஸ்பெண்டிங் இட் ஆன் யூஸ்லெஸ் ஸ்டஃப், partying and all that stuff. Spend it on things that are tangible assets. அப்போ நான் வீடு வாங்கி வந்து I think I was like 25. I bought my first condo. Right. அது மாதிரி I wish at that time you always எப்பயும் வந்து பாசை தான் பார்க்குறேன். அப்போ வாங்கி வந்து 2 வாங்கியிருக்கலாம் 3 வாங்கிக்கலாம் தான் யோசிக்கிறேன், ரைட்? ஸோ அது மாதிரி தான் இந்த டைமும் இப்போ, ரைட்? இப்போ எல்லாரும் சொல்லுவீங்க மார்க்கெட் சரியில்லை, மார்க்கெட் நல்லா இருக்குன்னு. ஆனால் அந்த டைமில் இப்போ இருக்கிற இதில் ஒன்றும் செய்யாட்டி
இதே வந்து ஒரு 5 வருஷத்துல பார்ப்போம் அப்பைக்கு கதைக்க செஞ்சிருக்கோம். செய்திருக்காங்க. இந்த Warren Buffett சொல்லுவார், be fearful when others are greedy, when be greedy when others are fearful ன்னு சொல்லி. மெட்டாக்கள் பயப்படைக்க நீங்கள் பேராசைப்படுங்க, மெட்டாக்கள் பேராசைப்படைக்க நீங்கள் பயப்படுங்க. Right? So that's a good advice. உங்களோட favorite Tamil and English food, right? தமிழ் சாப்பாடும் இங்கிலீஷ் சாப்பாடும் எது உங்களுக்கு ஃபேவரட்? I'm a very easy going guy. சாப்பாடு பார்க்க வந்து லைக் தமிழில் வந்து கொத்து ரொட்டி. That's one of my favorite. Staple. And to be honest, I'm a chicken finger guy. Chicken finger. Very simple. I like my buffalo sauced up wings from Jack's. கொத்து ரொட்டிக்கு I know it's hard to say, but there's a lot. கணக்க கொத்து ரொட்டி கடைகள் GTAல இருக்கு. உங்களோட favorite கொத்து ரொட்டி கடை, if you can say? Honestly, it's always been my staple, Gaza. Yeah, that's the best one. Old school, right? Yeah, old school. It's been there for a time, and it's always been there. Yeah, they never disappoint. Taste is the same the last, I don't know, I think 30 years, right? So amazing. Puttam, like, what is your favorite, like, or motivational book, right? English or Tamil? Atomic Habit. That's a great book. I've been reading that one quite a bit. I'm not a big reader. I do a lot of audiobooks. Yeah, same. I know you're a gym rat, right? I started to be a gym rat. I was 235. That was like, what, a year ago? Yeah, Ninga, like, if you've seen his photos before, the change is unreal, right? It shows that, appadi in a gym is very dedicated, right? So when they're dedicated to their body, they're also dedicated to their craft, meaning their profession. So, when I turned 40, I was like, I need to change myself. I can't be sluggish. I have 3 kids. So then I started looking at fitness stuff. Right. Then I had a coach. I signed up for the coach because sometimes உங்களோட வேலையில் மாதிரி உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கோச் இருக்கிற மாதிரி உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ஒரு கோச் இருக்கும், right? So he holds me accountable. Then I started using a diet plan that he gave me, and I've been being very consistent, and I shed a lot of weight. இப்போ சமோசா கொடுக்க சாப்பிட மாட்டேன் ஃபோர்ஸ் பண்ணி தானே கொடுத்தது. ஸோ விச் இஸ் குட். உங்களோட ட்ரீம் ஹாலிடே என்ன? லைக் போயிருப்பீங்க அல்லது போக விரும்பின ஹாலிடேஸ்? Honestly, one of my things on the bucket list is probably go back to the Asian side, like Sri Lanka. It's one of my stuff to go back. I haven't gone back to Sri Lanka. நானும் 3 years போயிருந்தேன். நான் சின்ன வயதில் we went to Switzerland. Okay. And Switzerland வந்து இங்கே 13 வயதில் வந்தேன் நான். அதுலேருந்தே நான் திருப்பி போகவே இல்லை. So that's one of my things I want to do. And then overall, Maldives I heard is beautiful. Yeah, Maldives. So that's on my bucket list too. And then a little bit of Asia. Nice. And then a favorite music, like a music artist, right? Or musician or I love genre? Michael Jackson. Wow, old school. Wow. It's the Kajan was a very simple guy. I can tell that he's very simple. And then, are you a coffee or a tea person? Honestly, I love my tea and my coffee, but if I have my tea or coffee, it'll be black. I don't add anything else in there. Nice. Same black coffee. What is about motivational or some quote that you live by? Always talk the truth. Tell the truth. That's really important in mortgage, right? இப்போ ஆஃப் டாபிக் தான். என்னென்னா மோர்கேஜ் ஏஜென்ட் எங்கே அதை பிள்ளை வர்றேன்டா செய்யலாத மோர்கேஜ். ஐ நோ யூ பிகாஸ் நான் உங்களுக்கு மோர்கேஜ் கிளைண்ட்ஸ் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் செய்யலுமென்று சொல்லுவீங்க செய்ய முடியுமென்று, செய்யலாண்டு சொல்லிடுவீங்க, ரைட்? சில பேர் என்ன செய்கிறேன்டா ஓமம் செய்யலாமென்று சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கொண்டு போய் ப்ரைவேட்டில் தள்ளி விடுறது, ரைட்? உண்மையாக வந்து ஐ லைக் டு ஸ்லீப் அட் நைட். ஓகே, இதை வந்து ஒரு டீல் எடுத்து அது சரி வராட்டி நான் ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ணுறதை விட பார்த்துட்டு செய்யலாட்டி முதலே சொன்னால் அவளை எப்படியாவது வேறு எங்கேயாவது கொடுத்து செய்வினா. That's the way I look at it, right? Be truthful to it and it's better. பேராசைப்படக்கூடாது, right? So like it's better to just be truthful. 100%. இந்த கடைசி நேரத்தில் ஒன்றும் செய்யலாட்டி that's just unnecessary tension. Exactly. And last question, what is your second last question, உங்களோட most used app on your phone? I don't know. It must be social media. Instagram. I know you're an Instagram guy. Instagram is part of our business too, right? So I use Instagram a lot, but I do have to stop scrolling. Right. And then what's your favorite day of the week? Honestly, I love the Friday. Monday is hectic. Monday is almost like a work mode, but right. Friday is almost like, the week is almost winding down, it's done. You get to relax a bit.
இதுதான் எனக்கு jealous mortgage agents and lawyers because you guys don't work Friday, weekends. எங்களுக்கு weekend தானே really busy. உங்களுக்கு அந்த டைம் தான் busy. ஆனா Monday, Tuesday, you're a little bit Yeah, easier. a little bit slower Monday, Tuesday, right? Yeah. So, but But Friday ன்னோன எல்லாரும் சும்மா கொஞ்சம் எப்படியாவது டீலை க்ளோஸ் பண்ணும். அதான். Don't have to worry about it. Exactly. So you can. Amazing. Thank you so much, Kajan, for Thank you coming for on having me, podcast. என்னென்று எங்களோட ஆடியன்ஸ் உங்களை ரீச் பண்ணலாம்? எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, மார்க்கம் அண்ட் ஷெப்பர்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஃபோன் நம்பர், they can call me on my cell. Okay. 416-602-5670. Or they can email me. உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன? Kajan@iConnectMortgage.ca. That's it. So Kajan கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை நான் போட்டு விடுறேன். 100%. Thank you, Dinesh. Thank you. Thanks for coming on. Pleasure.